தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் ஒரு முக்கிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. கடந்த 2021 தேர்தலில் அதிமுக 191 தொகுதிகளிலும் திமுக 188 தொகுதிகளிலும் நேரடியாக போட்டியிட்ட நிலையில் வரும் தேர்தலில் இரு முக்கிய கட்சிகளுமே தங்களது தொகுதி பங்கீட்டை அதிரடியாக குறைத்துள்ளன. இதன்படி அதிமுக 169 இடங்களிலும் திமுக 168 இடங்களிலும் களம் காண முடிவெடுத்துள்ளது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகப்படியான தோழமை கட்சிகளை தங்களது கூட்டணியில் இணைத்துக் கொண்டதே இந்த எண்ணிக்கை குறைப்பிற்கு பிரதான காரணமாக கருதப்பட்டாலும் வியப்பிற்குரிய வகையில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளும் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் வலுவான கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியாக பார்க்கப்பட்டாலும் மறுபுறம் பிரதான கட்சிகள் தங்களின் செல்வாக்கை சமன் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை உணர்த்துகிறது.